பாடி சைலண்ட் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிரு. விட்டுட்டு போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் போனேன்னு வச்சுக்க, பாஸ் ஒன்னையும் போட்டு தருவான், உங்க அக்காவையும் கூட போட்டு. இவனுக்கு ஏதாவது பிள்ளைங்க இருந்தா அதையும் போட்டு தருவான். பத்வேலுங்கிறவன் யாரா இங்க? பத்வேலுங்கிறவன் யாரா இங்க? பத்வேல் யாரு? நான் தான்டா. என்ன கொல்ல போறியா? ஏய், இன்னைக்கு கல்கத்தா நடு ரோட்ல வச்சு உன்னை வெட்டி போடல. என் பேர் சித்தார்த். சித்தார்த் நாயக்கே இல்லடா. நீ கொலை பண்ண எல்லாரும் இப்படிதானடா கெஞ்சிருப்பாங்க. வெட்டி போடு அந்த ராஸ்கலை. எங்க மாமா என்னடா பண்ணாரு? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொன்னுடுவியா? திருப்பி கேட்கணும்டா. யாராவது ஒருத்தன் எப்பவாவது ஒருத்தன் திருப்பி அடிக்கணும்டா. என் தம்பியை கொன்னவன் உயிரோடு இருக்க கூடாது. அவனை என் கையாலே வெட்டி பணமாக்கணும். அவன் எங்கடா? இங்கதான் இருக்க போற. மாமா ஆசைப்பட்ட மாதிரி அந்த பாவிங்களை அழிச்சே தீருவேன். எங்கேயும் போக மாட்டேன். இனி இந்த கல்கத்தால ராவத்தும் ஆளுங்களும் இருக்க கூடாது. இப்படி ஆவேசப்படுற? அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கே புருஷன் போயிட்டாரு. இப்ப நீயும் போயிட்டா நாங்க என்ன ஆகுறது? பயந்து போய் நாம ஓடக்கூடாது. பயத்துல அந்த பாவிங்களை ஓட வைக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். நீ இப்ப எங்களோட வர. ஏன் மேல சத்தியம்? அக்கா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. டேய், உனக்கு இப்ப மாமா தான் இல்ல. நீ என் பேச்ச கேட்காம போனா உனக்கு அக்காவும் இருக்க மாட்டா. கிளம்புடா. அந்த பாவி பத்வேல வெட்டி கொன்னது உன்னை பாக்கணும் தான் ராசா வந்த. அவன் என் 4 பிள்ளைங்களையும் கொன்னுட்டான்ப்பா. புள்ள இல்லாம என்ன அனாதையாக்கிட்டான். நீ அந்த தாய் பெத்த புள்ளையும் நல்லா இருக்கணும்ப்பா. நல்லா இருக்கணும். நீ இங்கே இருந்துரு ராசா. எங்களோட நீ இங்கே இருந்துரு. வாடா போலாம். வாடா. எங்க போறீங்க தம்பி? அந்த படுபாவிகளை தட்டி கேட்க நாங்க கும்பிடுற தெய்வமே உங்களை அமைச்சிருக்குன்னு நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அத பத்தி கவலை இல்ல. வாடா போலாம். அண்ணா
நீங்க போக கூடாதுண்ணா. நீங்க எங்க தைரியம். நீங்க இங்கேயே இருந்து பாதுகாப்பா எங்களுக்கு தலைவனா இருக்கணும்னு உங்களுக்காக ஒரே கூட என் தம்பியை கொலை பண்ணிட்டு எனக்கு தெரியாம ஓடி போய் தப்பிச்சலான்னு பாக்குறியா? ஏய், நீ இன்னும் இங்க ஏன் உயிரோடு இருக்கேன்னு தெரியுமா? உங்ககிட்ட போலீஸ்காரங்க, பாலிட்டிஷியன்ஸ், எங்க ஆளுங்க யாருமே வராம தடை பண்ணி வச்சிருக்க. ஏன் தெரியுமா? உன்னை என் கையாலேயே வெட்டி பணமாக்க. என்ன எதுக்கு ஒருத்தன் வந்துட்டானு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கல்ல? உங்க கண்ணு முன்னாலேயே இவனை சாவடிக்கிறேன் பாருங்களா. அக்காவை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க கிளம்புங்கண்ணா. உனக்காக உயிரை கூட கொடுக்க இந்த ஜனங்க தயாராயிட்டாங்க போல இருக்கு. என்னடா தலைவன் ஆயிட்டியா? லீடர் ஆயிட்டியா? என்னடா பேசாம இருக்க? ஆமாண்டா, என் தம்பி தலைவன் தான். டேய் சித்து, நான் சுயநலமா நினைச்சது தப்புடா. நாம ஒரு எல்லைக்கு மேல பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சிங்கம்டா. யார பார்த்து இப்ப இந்த ஜனங்க பயப்படுறாங்களோ அப்படிப்பட்ட இவன் உன்னை பார்த்தாலே பயப்படணும். உன் பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு போகணும். அவனை இழுத்துட்டு வாங்கடா. உன்னை சாவடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உன் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போறத உன் கண்ணு பார்க்கணும். நீ தோத்து போறத உன் காது கேட்கணும். நீ அனுபவிக்க போற நரக வேதனைய பார்த்து இந்த கல்கத்தால ரவுடின்னு ஒருத்தன் உருவாகிறதுக்கே பயப்படணும். இதுக்கு மேல நீ வாழணும்னாலும் இல்ல சாகணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஏன் பர்மிஷன் வேணும். நாயக், சித்தார்த் நாயக். ஒண்ணும் பண்ண முடியாதா? ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏன் அனுபவ வயசு கூட இல்லாத ஒருத்தங்கிட்ட நான் தோத்துதான் போகணுமா? அவனை கொல்லணும். நான் அவனை கொல்லணும். நான் என் கையால அவனை கொல்லணும். அண்ணா, அவன் மக்கள் எல்லாம் கூட்டு நம்ம ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கானா அண்ணா? இனி உனக்கு எதுனாலும் தைரியமா என்கிட்ட கேளு. டிகே பாய்.
இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் தலைவன் ஆயிட்டான்டா அவன். அண்ணா அவனை சும்மா விடக்கூடாது, கண்டம் துண்டமா வெட்டணும், ஏதாவது செய்யுங்கடா. அவனை டச் பண்ணக்கூடாதுண்ணா. அவனை டச் பண்ணா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஸ்டேட் மொத்தமாக ஆடி போயிடும். அவனுக்கு மக்கள் ஆதரவு பெரிய போயிடுச்சுன்னா நடக்கும்போது புத்துவுறாங்க, பால்கு கோஷம் போடுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. உங்க சப்போர்ட்ல ஜெயிச்ச நம்ம மினிஸ்டர் கூட அவங்க கூட கை கோத்துட்டாரு.